டெக்னோடைட்டன்ஸ் பாட்காஸ்ட் சேனல். ஹாய், ஐ எம் பிரதீப் குமார். இன்னைக்கு நம்மளோட இருக்கிறது லீடிங் எலக்ட்ரிக்கல் கன்சல்டண்டா இருக்கிற மிஸ்டர் முருகன் ஃப்ரம் எம்பி எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ட் லிமிடெட் தான் இன்னைக்கு நம்மளோட இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல இன்னைக்கு அவரோட நாலேஜ், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்றாரு. வாங்க இன்னைக்கு அவர் என்னெல்லாம் ஷேர் பண்றாருன்றத பார்ப்போம். வணக்கம், என் பேர் எம் முருகன். நான் வந்து எக்ஸ் எலக்ட்ரிசிட்டி போர்டு 2016 அதில் வந்து என்னோட கம்பெனி நேம் வந்து இப்போது எம்பி பவர் கன்சல்டன்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். இது ஸ்டார்ட் பண்ணது பிஃபோர் இபி. அதுக்கப்புறம் என்னோட பிஸ்னஸ் அவங்களாம் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்க. அகெயின் ஆஃப்டர் இபி வந்து நான் இந்த எம்பி பவரில் இருக்கேன். நான் இப்போ எலக்ட்ரிக்கல் பற்றி பேசணுன்றதுனால நீங்கள் எலக்ட்ரிக்கலில் இன்னைக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஷூர். ஐ மீன் டு ரோட்டரி ஆல்சோ. 2008 இன்னைக்கு வரை நான் ரோட்டரியில் இருக்கேன். வி ஆர் டூயிங் சர்வீசஸ் அண்ட் அவுட் ஆஃப் இஸ் வேல்யூவேஷன் நேஷ்னல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் வேல்யூவராகவும் இருக்கேன் நான் பிஎன்எம்ல. இட் இஸ் ஆடட் ஃபார் தட் இண்டஸ்ட்ரீஸ், பில்டிங்ஸ், அதுக்கெல்லாம் வேல்யூவேஷன் பண்ண வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். சார், இப்போ உங்களுடைய எம்பி பவர் உங்களோட கம்பெனியில் நீங்கள் இதை எவ்வளோ வருஷமாக நீங்கள் இதை ரன் பண்ணுறீங்க? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த எம்பி பவர் கன்சல்ட் பொறுத்தவரை இட் இஸ் மோர் தென் 30 years. மேஜர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிசைன் கான்ட்ராக்ட்ஸு, டர்ன்கி பேசிஸு, நிறைய மல்டி ஸ்டோர் பில்டிங்ஸு, இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸும் நிறைய பண்ணியிருக்கோம். உண்டை, லான்சர் கார் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபோர்டில் பண்ணியிருக்கோம். எம்எஸ்பிஸ் நிறைய சாஃப்ட்வேர், பொலாரிஸு, நிறைய சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் அந்த பில்டிங்ஸோட பண்ணியிருக்கோம். ஓகே, ஐடி கம்பெனிஸ். ஓகே, எக்ஸலென்ட். சார், உங்களுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சார், இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ்லாம் இருக்குது, அதே மாதிரி பங்களாஸ், வில்லாஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் சார்? சார், எம்இபி பொறுத்தவரை ஏசி, எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், ஸ்ட்ரக்சர் எல்லாமே அதில் வந்துடும். என்னை பொறுத்தவரை எலக்ட்ரிக்கல் சைடில் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் சைடில் எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ட் யாராவது வச்சு நீங்கள் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி எவ்ரி பெனி இஸ் யூஸ்ஃபுல். இப்போ அதை பொறுத்தவரை பில்டிங் பொறுத்தவரை நீங்கள் பிஃபோர் ஃபவுண்டேஷனாக ட்ராயிங் அப்ரூவல் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை சிஎம்டி கொண்டு போகிறதுக்கு முன்னாடியோ ஒரு எலக்ட்ரிக்கல் கன்சல்டண்ட்டை வெயிட் பண்ணி கொண்டு போகிறது வந்து ஈஸியாக இருக்கும். சாதாரண வீடு ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறீங்க, அதில் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எலக்ட்ரீஷியன் வச்சு தான் உங்களால் பண்ணுறீங்க. அது வந்து எலக்ட்ரீஷியன் வந்து மேபி இஸ் குவாலிஃபைடான்னு முதல்ல பார்க்கணும். அந்த எலக்ட்ரீஷியனுக்கு ஒயரில் என்ன கேஜில் போடணும், என்ன எம்சிபி போடணும், லேட்டஸ்ட் கேட்ஜெட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சாதான் அவர் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை பண்ண முடியும். இப்போ அதுக்கு வந்து லைசன்ஸ்டு கான்ட்ராக்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இட் இஸ் லாங் பேக் லைசன்ஸ் கான்ட்ராக்ட் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட அந்த ஒர்க்கை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சரியாக தப்பான அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு 2 கோடி ஆகுதுன்னா எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா 10% ஒரு 20% தான் ஆகும். ஆனால் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் பில்டிங் மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஒரு கேட்ஜெட்ஸ் இருக்குது, ஒரு ஏசி இருக்குது, ஏசியில் வந்து நிறைய ஏசியில் வந்து ஃபயர் வருது அதுங்கிறாங்க. இன்கேஸ் அதுக்கூடிய போடக்கூடிய எம்சிபி வந்து ஒரு 25 amps போட்டுக்கலாம் சார், ஒரு 35 amps போட்டுக்கலாம் சார் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஏசியோட ரேட்டிங் என்ன, ஆக்சுவல் கெப்பாசிட்டிக்கு என்ன போட்டால் அது ட்ரிப் ஆகும், ஓகே ஓவர்லோடில் ட்ரிப் ஆகணும், இல்லை ஷார்ட் சர்க்யூட்டில் ட்ரிப் ஆகணும், இல்லை எத்ஃபால்ட்டில் ட்ரிப் ஆகணும் அப்படின்னு தெரியணும். சார், ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து அதை அசஸ் பண்ண முடியுமா அப்படின்றது கொஸ்டின் மார்க். அப்போ நீங்கள் வந்து லைசன்ஸு கான்ட்ராக்ட் வழியாக போனீங்கன்னா அவங்களுக்கு அதுதான் வேலை. கரெக்டான விஷயத்தை அசஸ் பண்ணி இவ்வளோ ஏசிக்கு இவ்வளோ கரண்ட் ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ ஒரு கெய்சர் வச்சுருக்கீங்க, ஓகே கெய்சரில் வந்து மேக்ஸிமம் இஷ்யூ வந்து வீட்டில் ஷாக் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா கெய்சராக தான் இருக்கும். ஓகே, ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து நம்ம பம்ப் மோட்டர்ஸ் வச்சுருக்கோம். இந்த பம்ப் மோட்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா எர்த்திங் அப்படின்ற விஷயம் வந்து ஹார்ட்னு சொல்லுவோம் எங்கள் ஃபீல்டில். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறவங்க வந்து முதல்ல எர்த்து நல்லா இருக்கா அப்படின்னு தான் பார்ப்போம். இப்போ எர்த்திங்கே சரியில்லை அப்படின்னா நீங்கள் உள்ள இருக்க கேட்ஜெட்ஸ்க்கு வந்து பவர் வந்து லீக்கே வந்து ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்கும். நீங்கள் போய் கை வைக்கும்போது உங்கள் வழியாக தான் போகும். ஓகே, ஸோ அப்போ எர்த்திங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அதுக்கு உண்டான வழிமுறை பண்ணால் தான் பண்ண முடியும். அது ஃப்ரம் த ரைட் பிகினிங் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மீட்டர்லேருந்து உள்ளே போகிற வரலையும் எண்ட் ஆஃப் த டே வந்து கடைசி சுவிட்ச் போட்டு ஆன் பண்ணி ஒர்க் பண்ணதான்ற லெவலுக்கு வரலையும் செக் பண்ணி உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்காங்கன்னா அவங்க லைசன்ஸ் கான்ட்ராக்ட் மட்டும் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா ட்ரெயின்டு எலக்ட்ரீஷியன்ஸ்
குறை சொல்ல அதையும் நல்லா பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. பண்றவங்க இருக்காங்க. ட்ரெயின்டு எலக்ட்ரீஷியன்ஸ்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸ்கில்டு எலக்ட்ரீஷியன். ஸ்கில்டு. ஓகே. அதுக்கு வந்து ஸ்கில் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஓகே. அதுக்கு உண்டான லைசன்ஸ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல. ஆஹா. அதை வச்சு பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அந்த நாலேஜ் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வீடுங்கிறது எப்படி வால் உங்களுக்கு முக்கியமோ, இன்டீரியர் முக்கியம், பாத்ரூம் டைல்ஸ் 8 அடிக்கு முக்கியமோ, அது மாதிரி எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்ல வரும். எக்ஸாக்ட்லி. ஆமா, அப்பதான் வந்து அந்த சேஃப்டிங்கிறது வந்து ரொம்ப அதாவது இம்பார்ட்டன்ட் வந்து எலக்ட்ரிக்கல்ல சேஃப்டி. குழந்தைங்க வந்து நெக்ஸ்ட் क्वेश्चन அதுதான் சார். பிளானிங் பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதுல இப்போ எப்படி அடுத்தது சேஃப்டியா இருக்கணும்னாக்கா அப்போ இதுல சேஃப்டின்ற ஒரு ஆஸ்பெக்டை எப்படி இதை பார்க்க வேண்டியதா இருக்கு? சேஃப்டியை எப்படி பார்க்கணும்? இப்போ சேஃப்டிங்கிறது எலக்ட்ரிசிட்டி பொறுத்தவரை சிம்பிள் திங் தான். நீங்க எல்லாமே எர்த்திங் பொறுத்தவரை தான் திருப்பி அதில் தான் கொஸ்டின் வரும். எர்த்திங்ன்றது டிபென்சி ரேட்டிங் ஆஃப் தி இன்கமிங். இப்போ ஒரு பங்களாக்கு இருக்கு, பெரிய பில்டிங் இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஓகே. இப்போ பங்களாக்கு வந்து என்ன பண்ணணும், வீட்டுக்கு சின்ன வீட்டுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன கேஜ் போடணும், அதில் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்ல வந்து அந்த போட்டிருக்க வயர் வந்து விஸ்டாண்ட் பண்ணுமா, எர்த்தே கட் ஆகிற அளவுக்கு இருந்ததுன்னா ஷார்ட் சர்க்யூட் வந்துன்னா அது விஸ்டாண்ட் பண்ணணும் இல்லையா? ஓகே. அப்போ அந்த வயரிங் செலெக்ஷன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது வந்து சேஃப்டி ஆஸ்பெக்ட். இப்போ வந்து லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா ஆர்க் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொஞ்சம் லெவலில் கூட ஒரு எக்யூப்மெண்ட்லாம் வந்திருக்கு. முன்னாடி இருந்து நமக்கு வந்து ஃபியூஸ் கேரியர் ஃபியூஸ் மட்டும் தான் இருந்தது. இப்போ வந்து எர்த் லீக்கேஜ் சர்க்யூட்னு சொல்லிட்டு பிரேக்கர்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அது வந்து 30 மில்லியம்ஸ் தான் நம்ம பாடி வந்து ஸ்டாண்ட் பண்ணதுனால சிலவங்க வந்து எலக்ட்ரிஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, சார் 100 போடலாம் 300 போடலாம், 3 ரேஞ்ச் தான் இருக்கு. அதில் 30 இருக்கு, 100 இருக்கு, 300 இருக்கு. ஓகே. நம்ம பாடி ஸ்டாண்ட் பண்ண 30 தான் அப்படின்னும் போது அந்த 30 மில்லியம்ஸ் தான் வந்து நம்ம வீட்டுக்கு போனோட ஒர்க் அவுட் ஆகும். அப்போ வந்து செலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா 30 மில்லியம்ஸ் போட்டீங்கன்னா சேஃப்டி. ஓகே. ஓகே. இப்போ நீங்க எர்த்தை பத்தி நீங்க நிறைய இப்போ சொல்லிட்டே இருந்தீங்க. நீங்க பை எனி சான்ஸ் இதை வந்து பார்க்குற ஆடியன்ஸ் ஏதாவது அவங்களா போய் ஏதாவது செக் பண்ணிக்கிறதுக்கு பண்ண முடியுமா? இல்லை, அவங்களா போய் செக் பண்ணணும்னு இதில் அவசியமே இல்லை. ஏன்னா அவங்கவுங்க வேலையை அவங்க தான் பண்ணணும். இது ஓகே. இப்போ எலக்ட்ரிசிட்டிக்கு அவங்களுக்கு தெரியாத விஷயத்துல போய் தேவையில்லாமல் கைக்கணும் அவசியம் இல்லை. ஒர்க் பண்ணலாம் எலக்ட்ரிக்கல்ல யார் எலக்ட்ரிஷியன்ஸ் யாராவது கூப்பிட்டு வச்சு தான் பண்ண போறாங்க. இல்லை அது யாரும் ஒர்க்கை பில்டிங் பண்ணாங்களோ அவங்க கூப்பிட்டு பண்ணாங்களோ அவங்க வந்து உடனே ரெக்டிஃபை பண்ண போறாங்க. அதில் முன்ன காலத்தில் வந்து ஃபியூஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. இப்போ அப்படிலாம் இல்லை. ட்ரிப் ஆயிடுது அப்படின்னா எம்சிபி திருப்பி ஆன் பண்றாங்க. ஓகே. ஆன் பண்ணி திருப்பி ட்ரிப் ஆகுது அப்படின்னா சம் ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். அதோட அவங்க விட்டுறணும். அது இல்லாம திருப்பி ஆன் பண்ணாங்கன்னா எக்யூப்மெண்ட் வந்து லாஸ் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. ஓகே. அப்போ ஒரு வாட்டி ட்ரிப் ஆச்சுனாக்காவே ஃபால்ட் இருந்தா தான் ட்ரிப் ஆகும். ஃபால்ட் இருக்கிறனால தான் ட்ரிப்பே ஆகுது. ஸோ இதோ அவங்களால அதை மறுபடியும் இது அப்படின்னா ஆன் பண்ண முடிஞ்சாலும் அது வந்து ப்ராப்பரா நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் பர்சனை கூப்பிட்டு வச்சு பண்றது என்ன இஷ்யூ இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் திருப்பி ரீசெட் பண்ணிட்டு ஆன் பண்றது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர்ன்ற சொல்ல வரீங்க நீங்க. ஸோ நம்மளுடைய இங்கே செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்க எலாபரேட் பண்ணீங்க நீங்க நம்மளுக்கு என்ன மாதிரியான பிளானிங்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அப்ளையன்சஸ்க்குலாம் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று இருக்கா அப்படின்னாக்கா அது எப்படி எப்படிலாம் நம்ம இதை பார்க்க வேண்டியதா இருக்கு சார்? உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன இதுல? இப்போ கவர்மெண்ட்ல வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி உள்ள அப்பரேட்டஸ் தான் போடணும்னு சொல்லி ரூல் வந்துடுது ஆல்ரெடி. ஓகே. ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஏசி இருக்கு. ஏசியில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டட் தான் போடணும்னு இருக்கு. அதில் ஐஎஸ்ஐலையும் இப்போ கொடுத்துட்டாங்க, பிஎஸ்சிலையும் கொடுத்துருக்காங்க 5 ஸ்டாரில் தான் போடணும் அப்படின்னு. அதில் வந்து 5 ஸ்டார் போகும்போது உங்களுக்கு எஃபிஷியன்சி வந்து ஹையர் சைடில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஏசி, ஃபேனு, மோட்டர்ஸில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹை எஃபிஷியன்சி மோட்டர்ஸ் தான் இப்போ ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸோ தட் உங்களோட கன்சம்ஷன் வந்து கம்மியாகும். ஓகே. அந்த எஃபிஷியன்சி இதை பொறுத்து நிறைய சப்ஜெக்ட் இதில் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு சிம்பிளாக சொல்ல போனோம்னா நீங்கள் வாங்குற எல்லா எக்யூப்மெண்ட்டுமே அப்பராட்டஸுமே 5 ஸ்டார் ரேட்டடா அபோவ் 3 ஸ்டார் ரேட்டடா இருக்கிறத வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எனர்ஜி எஃபிஷியன்சில இருக்கும். சார் இப்போ ஜென்ரலாவே வந்து அப்படின்னா இப்போ நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இப்போ ஒரு கன்சியூமர் ஒரு ஓனர் ஆஃப் ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் இல்லைன்னாக்கா பங்களா வில்லால இருக்கிறவங்கலாம் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிற மாதிரி தோண ஆரம்பிக்காதா? இல்லைன்னா இதுக்கு ஏதாவது பட்ஜெட்ன்ற மாதிரி ஏதாவது இருக்குமா? என்ன பட்ஜெட்ல இதெல்லாம் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? சார் நீங்கள் வந்து ஒரு பெரிய பில்டிங் போட்டுறீங்க, ஒரு 10 மாடி எப்படி பண்ணுறீங்கன்னா அந்த வேல்யூ வந்து மல்டிபிள் க்ரோஸ். நீங்கள் வந்து ஒரு கன்சல்டன்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க எலக்ட்ரிக்கல் சைட்லையோ ப்ளம்பிங்கோ யாரோ எம்ஐபி வைக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது வந்து இட் இஸ் நெக்லிஜிபிள். உங்களோட பில்டிங் நல்லா வரணும் அப்படின்னா அந்த கன்சல்டன்சி ப்ராப்பரான ஆளை வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட அவுட்புட் வந்து பெட்டராக இருக்கும். லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்து இடிச்சு பண்ணுறது திருப்பி ரீஒர்க் பண்ணுறது அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு கன்சல்ட் வைக்கணும். இப்போ எலக்ட்ரிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சிஎம்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே எங்ககிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு
ஓகே சார் இந்த மாதிரி ஒரு பில்டிங் பண்ண போறோம், இத்தனை ஸ்டோரி பண்ண போறோம், இதுல என்னென்னலாம் வரும், இதுக்கு என்ன பட்ஜெட்னு கேட்டா நாங்க கொடுக்கறது ரெடியா இருக்கும். அதுதான் நாங்க இருக்கோம். ஓகே. ஆனா நீங்க, நான் சாதாரண சில இடத்துலலாம் பார்ப்பேன், ஒரு 10 மாடி கட்டிடம் கட்டிடுவாரு, கட்டுறது அப்போ வந்து அவங்க கேட்பாங்க, சார் நாங்க வந்து 2 கோடி ரூபா பட்ஜெட் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு பட்ஜெட்டே இல்லை சார், எங்களுக்கு 1 கோடி தான் எங்களுக்கு பட்ஜெட் அப்படின்னா அது தப்பான கான்செப்ட். பட் அவங்க எங்ககிட்ட யாருக்குமே டிஸ்கஸே பண்ணல, எலக்ட்ரிக்கல் சைட்ல வரவே இல்லை. ஒரு பில்டிங் கட்டுறாங்க, கட்டி முடிச்சிடுறாங்கன்னு சொல்றீங்க? இல்ல கட்டியும் முடிச்சிருவாங்க. சில போது கட்டி எங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை வரும், எங்க பட்ஜெட் அவ்வளவு இல்ல சார் அப்படின்னா இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறதுக்கு? பட்ஜெட் இல்லைன்னு சொல்றதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? ஆக்சுவல் சுவிட்ச் வேணும், 5 லைட்னா 5 சுவிட்ச் வேணும். 5 சுவிட்ச்ன்றது இப்போ பெரிய மல்டி ஸ்டோரி பில்டிங் சொன்னா அதனோட சிஸ்டம் வேற. இப்போ வந்து அப்ரூவல்ஸ் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எம்எஸ்பி கொடுக்குறாங்க. அந்த எம்எஸ்பிஸ்க்கெல்லாம் முன்னாடி மீட்டர் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் தான் வச்சிருக்கோம். ஓகே. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன சொல்லிட்டாங்க, மீட்டர்ஸ் வந்து அந்தந்த ஃப்ளோர்ல வைங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எலக்ட்ரிசிட்டி போர்டு கூட அவங்க கோஆர்டினேட் பண்ணி அவங்க சொல்லியிருந்தா அந்த வேலை நடக்கும். இப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டில் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அந்தந்த ஃப்ளோர்ல வைக்கிறதுக்கு முடியாது, எங்க இன்ஜினியர்ஸ் வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் போய் தான் அங்கே தான் நாங்கள் ரீடிங் எடுப்போம், எங்களுக்கு இன்னும் அந்த சிஸ்டம் வந்து டெவலப் ஆகல மல்டி ஸ்டோர் பில்டிங்க்கு, நாங்கள் எப்படி தான் கொடுக்க முடியும். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, ரேசிங் மெயின் போடுங்க, அலுமினியம்லயோ காப்பர்லயோ ரேசிங் மெயின் போடுங்க, அந்தந்த இதுல தான் உங்களுக்கு டேப் பண்ணி அங்கே தான் மீட்டர் வைக்கணும். ஓகே. இந்த ரேசிங் மெயின் ஏன் அவங்க போட சொல்றாங்கன்னா, கேபிள் வந்து இங்க இருந்து 10வது மாடி வரை போகுது, 12 மாடி வரை போகுது அப்படின்னு சொன்னா அந்த கேபிள் நாளைக்கு பின்ன ஏதாவது ஃபயர் ஆச்சுன்னா அத்தனை மாடியும் வந்து ஃபயர் ஆகுதுன்றதுனால அவங்க வந்து ரேசிங் மெயின் பஸ் ட்ரக்ட் அந்த மாதிரி ஏதாவது போட்டா இந்த ஃபயர் ஆக்ஷன் ஆகாதுன்னு பண்றாங்க. பட் இப்போ இந்த சிஸ்டம் வந்து நம்ம நடைமுறைக்கு இங்க வரல அப்படின்னா பில்டிங்கே எங்களுக்கு அப்ரூவ் ஆக மாட்டேங்குது. டிராயிங் அப்ரூவல் கொடுக்க சொல்றோம். ஓகே. டிராயிங் அப்ரூவல் இப்போ கொஞ்சம் ஹோல்ட் ஆயிருக்கு, சம் ரீசன்ஸ் இது ஹோல்ட் ஆயிருக்கு. ஓகே. இது எப்போ நடைமுறைக்கு வரும்னு சொன்னா, இபி வந்து எவ்ரி ஃப்ளோர்ல வந்து நாங்க வந்து மீட்டர் கொடுக்கறதுக்கு ஓகே நாங்க பண்ணிக்கிறோம், இல்ல ஸ்கேடா மெத்தட்ல கொண்டு போறோம், இல்ல பிஎம்எஸ் கொண்டு வரோம், ஏதாவது அவங்க கொண்டு வந்தால் மட்டுமே இந்த ரேசிங் மெயினை வந்து நாங்க போட முடியும். இப்போ அது வந்து ஸ்டக் ஆயிருக்காங்க, இதுக்கு அது ஒன்றும் ஃபைனல் சொல்யூஷன் வரல. அப்போ இது வந்து ஒரு சாதாரணமா ஒரு பில்டருக்கு வந்து தெரியாது, ஒரு ஆர்கிடெக்ட் வந்து இன்னும் அந்த நாலேஜ் வரல அப்படின்னா அவங்க வந்து டக்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒன்லி கேபிள் டக்டுக்காக பாத்தீங்கன்னா ஒரு 300/100 கொடுத்துடுறாங்க. இப்போ நாங்க பஸ் டக்ட் பண்ணோம் மினிமம் 1.5 மீட்டர்ஸ் மோர் தென் மீட்டர்ஸ் இருந்தால் தான் எங்களுக்கு டக்ட் கொடுத்தாதான் 2 இடத்துல நாங்க போட வேண்டியிருக்கோம். ஓகே. அப்ப அந்த டக்டுக்கு ஸ்பேஸே இல்லாம 2-3 இடத்துல பாத்தீங்கன்னா பில்டிங்ல இப்ப புதுசா கிரியேட் பண்ண சொல்றோம், அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சிவில் ஒர்க்ல பில்டிங் ஓனர் ஏங்க நீங்க முன்னாடியே சொல்ல வேண்டியது என்னன்னா, they will not consult with us. ஏன்னா சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கு, டெவலப்மெண்ட்டே வந்துகிட்டே இருக்கு. ஒரு மாசமும் ஒரு வருஷமும் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ல சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கும்போது அந்த சேஞ்சஸ் வந்து பப்ளிக் அவேர்னஸ்க்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது. எங்க எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ட்டுக்கு கான்ட்ராக்டருக்கு அது வருது. நாங்க வந்து போய் சொல்லும் போது அவங்களுக்கு புதுசா இருக்கு, இல்லைங்க முன்னாடி எப்படிதான் பண்ணோம், நாங்க விட்டுட்டோம், புதுசா இப்ப பண்ண முடியாது, நீங்க ஆசிட்டிஸ் நீங்க பண்ணுங்க, நான் வேற கன்சல்ட் கேட்கறேன். எந்த கன்சல்ட் கேட்டாலும் யார் கேட்டாலும் அதுதான் ரூல் இஸ் ரூல் ஃபார் எவ்ரிவன். ஓகே. அதனால அந்த செட்பேக் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னா தே ஷுட் கன்சல்ட் வித் எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ட். ஓகே. அந்த எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ட் வந்து அந்த நாலேஜபிளா இருக்கணும். எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ட் குறைன்னு சொல்லலை, எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ட் வந்து ஆன் பார் வித் தட் ஆக்டிவா இருக்காங்களா ஓகே அப்படின்றது பார்த்து கொடுத்தீங்கன்னா வந்து இஷ்யூ வராம இருக்கும். ஆமா, எனக்கு ஒரு பெங்களூர் கன்சல்டன்ட் கூப்பிடுறாரு, அவர் டிராயிங்லாம் போட்டு வெட் பண்ணிட்டாரு, வெட் பண்ணி கொடுங்கன்னு கேட்கிறாரு. நான் வெட் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு சொல்றேன். ஓகே. அவர் என்ன சொல்றாரு, சார் நான் த்ரூ அவுட் இந்தியா பாண்டியா ஒர்க் பண்றேன், எங்கேயும் பிரச்சனை, தமிழ்நாட்டில் தான் ப்ராப்ளம் இருக்குன்னா, சார் இங்கே இப்படிதான் இருக்கு, ரூல் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஓகே, நீங்க அமெண்ட்மெண்ட் பண்றோம், ஆஸ்டிஸ் என்ன இருக்கோ அதை தான் நாங்க பண்ண முடியும். இல்ல நீங்க ஆஸ்டிஸ் பண்ணி கொடுங்கன்னா அது பண்ண முடியாது, ரூலை மீறி நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. ரூல்ஸ் ரூல். ஆமா, அவருக்கு வந்து அப்டேட் ஆகலைன்னா அது எங்க தப்பு இல்லை இல்லையா? கரெக்ட். அதனால அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதனால தமிழ்நாட்டில் ஒரு பில்டிங் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்டால தான் பண்ண முடியும். நீங்க ஒரு பாம்பேல இருக்க எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ட் வச்சு நீங்க தமிழ்நாட்டில் பில்டிங்கை வந்து கட்டிட்டு அவர் பண்ணது ரைட்டு அப்படின்னு சொன்னா எங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. பில்டிங் ஆஃப் த வே பாத்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வரும். அப்போ இது ஸ்டேட் டு ஸ்டேட் மாறுமா சார்? ஸ்டேட் டு ஸ்டேட் மாறல சார், புரிதல் மாறுது, வேற ஒன்றும் இல்லை. இங்க வந்து நம்ம ஸ்ட்ரிக்டா தான் பாக்குறோம், எல்லாரும் ஸ்ட்ரிக்டா பாக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த ரூலை வந்து அபாய்ட் பண்ணி கொண்டு போதான் நாளைக்கு நமக்கும் நல்லது. கன்சல்டன்ட் பண்றாங்கன்னா ஆஸ் பர் ரூல் என்ன போதும் அதுதான் நாங்க பண்ண முடியும். ஓகே. அப்ப அந்த ரூல் வந்து லேக் ஆகிற நேரத்தில் பாத்தீங்கன்னா பில்டிங் ஓனர் வந்து அஃபெக்ட் ஆகுறாரு. அப்ப திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க மானிட்டரி இஷ்யூ இருக்கு. அதனால எனி பில்டிங் எலக்ட்ரிக்கல் கன்சல்டன்ட் இருக்காங்க, அந்த ஒரு காஸ்ட் தான் மியர் காஸ்ட் தான், அதை கொடுத்து நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட
டோட்டல் பில்டிங் வந்து லைஃப் லாங் வந்து இஷ்யூ இல்லாம இருக்கும்னு சொல்ல வரேன். அப்போ உங்களை எந்த டைம்ல ஆன் போர்ட் பண்றது கரெக்டான டைம்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல அதான் பிஃபோர் சிஎம்டி அப்ரூவல். பிஃபோர் சிஎம்டி அப்ரூவல். நீங்க டிராயிங் அப்ரூவல் முன்னாடியே ஒரு கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா எங்க என்ன ஷாஃப்ட் வரும், நீங்க போட்டதுக்கு அப்புறம் சிஎம்டி அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் சார் எனக்கு இங்க ஷாஃப்ட் வேணும், இங்க எலக்ட்ரிசிட்டிக்கு போர்டு இங்க தான் வைக்கணும், படிக்கல வைக்க கூடாதுன்னு சொல்லுவோம். அதுக்கு தனியா இடம் வேணும்னு கேட்போம். டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறதுக்கு அலாட்மெண்ட் வேணும், ஜென்ரேட்டர் வைக்கிறதுக்கு அலாட்மெண்ட் வேணும், நீங்க கேட்கறவங்க பிஎம்எஸ்க்கு ஒரு ரூம் வேணும். இதெல்லாம் இப்போ ஆர்கிடெக்ட் பண்ணுவாருன்னா ரைட், பண்ணலைன்னா என்ன பண்ண முடியும்? அவங்க சம்டைம் இன்ஹவுஸ் வச்சிருக்காங்க. இன்ஹவுஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம சிஏஜின்னு ஒரு கவர்மெண்ட் பாடி இருக்கு, அவங்க தான் கவர்ன் பண்றாங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து பவர் கொடுக்குறது அவங்க பண்றாங்க. சேஃப்டி சைடு இவங்க இருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டருக்கு நாங்க எவ்ரிடே டச் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ரூல் வருது, என்ன அமெண்ட்மெண்ட் வருது எங்களுக்கு தெரியுது. அதனால அந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் வச்சு நாங்க பில்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ரூவல் பிரச்சனை இல்லை, பவர் சப்ளைல வாங்குறதுக்கு வந்து ஈஸி இருக்கு. ஓகே, அதனால நிறைய இந்த எலக்ட்ரிக்கல்ல விஷயங்கள் இருக்கு. உள்ள போக போக ஒன்று ஒன்றா இருக்கு, சொல்ல முடியும். அதை எக்ஸலன்ட் சார். சார் இப்போ நீங்க சொன்னது எல்லாமே கண்டிப்பா எங்க கன்சியூமர்ஸ்க்குலாம் புரிஞ்சிருக்கும். ஆனா இப்போ இருக்கிற இந்த கன்சியூமர்ஸ்க்கு எல்லாருக்குமே என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் இப்போ பண்றாங்க, இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்ல முடியுமா சார்? இந்த விஷயத்தை பொறுத்தவரை நிறைய எனக்கு கால்ஸ் வந்திருக்கு. பில்டிங் வந்து முடிச்சிருவாங்க, முடிச்சதுக்கப்புறம் இபியில் வந்து போய் கேட்டோம் சார் பவர் கொடுக்க மாட்டாங்கிறாங்க. ஏன் பவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ கவர்மெண்ட்ல வந்து 900 ஸ்கொயர் மீட்டருக்கு மேல இருந்தா நீங்க பில்டிங் கட்டிருக்கீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு உள்ள இடம் கொடுக்கணும் இருக்கு. இது எத்தனை ஆர்கிடெக்ட் தெரியும், எத்தனை ஓனர்ஸ் தெரியும் தெரியாது. பில்டிங் முடிச்சிடுறாங்க, முடிச்சதுக்கப்புறம் இபிக்கு வந்து இடம் கேட்டா அவங்க இல்லை சார் நாங்கள் வந்து அப் டு அந்த காம்பவுண்ட் வால்ல ஒட்டி கட்டிடுறாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாம். அப்போ அவங்க போல் போடணும், பிரேக்கர் போடணும், அவங்களுக்கு இடமே இல்லை. அது ரூல். அப்போ நான் பவர் கொடுத்தா ஆகணும்னா அவங்க கொடுக்க முடியாது. ஏன்னா தப்பு இவங்க பண்ணியிருக்காங்க, அவங்க போய் நம்ம பிளேம் பண்ணா இட்ஸ் நாட் ரைட். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன பண்றாங்கன்னா, பில்டிங்ல அவங்க வந்து நான் என்கிட்ட வர கிளைண்ட்டுக்கு நான் என்ன சொல்வேன், டீவியேஷன் வயலேஷன் இதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகே, டிராயிங் என்ன நீங்க அப்ரூவ் வாங்கினீங்க, கமர்ஷியல் பண்ணுங்க, ரெசிடென்ஷியல் பண்ணுங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்காது. பில்டிங் எல்லாம் கார் பார்க்குன்னு வாங்கிடுவாங்க. அங்க வந்து உள்ள பாத்தீங்கன்னா சார் எங்க செக்யூரிட்டி ஸ்டே பண்ணணும் அப்படின்னு ஒரு போர்ஷனை கட்டிடுவாங்க. இல்லைன்னா கார் பார்க்ல வந்து எங்க ஆஃபீஸ் இருக்குன்னு கட்டிடுவாங்க. அது மாதிரி டெரஸ்ன்னு காமிச்சிருப்பாங்க. டெரஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ரூமோ இல்ல ஒரு ஷெட்டை போட்டுருவாங்க, ஒரு ரூம் போட்டுருவாங்க, இல்ல ஜிம்மை போடுவாங்க. இதெல்லாம் வந்து வயலேஷன், டீவியேஷன். ஓகே. அப்போ இதை வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வந்து இபில இருக்கவங்க வந்து பார்த்துட்டு சார் இதெல்லாம் நீங்க வந்து பண்ணிருக்கீங்க, இது டிராயிங்ல இல்ல நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்னா நீங்க அவங்க மேல கோவப்படுறதுல புரியணும் இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, என்ன நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல வாங்கியிருக்கீங்க, ஓகே, அதை மட்டும் நீங்க பண்ணுங்க. ஓகே, அது நீங்க சேஃப்டி அது அந்த இதுக்கு உண்டான எல்லா வேலையெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போய் இபில கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க there is no violation, deviation, they are going to give a power supply. அப்ப இதை வந்து மேக்ஸிமம் ஃபெயிலியர். நான் நிறைய பில்டிங்ஸ் எனக்கு இப்ப அந்த கால்ஸ் தான் வருது. சார் எங்களுக்கு பவர் கொடுக்கல, என்ன பிரச்சனை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணோம்னா நான் இப்போ உடனே கேட்பேன், நீங்க டெரஸ்லயும் இதுல எதாவது பண்ணிருக்கீங்க, எக்ஸ்டென்ஷன் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஆமா சார் கொஞ்சமா பண்ணிட்டோம் சார். அது தப்பு, கொஞ்சம் பண்ணாலும் தப்பு தான், பெருசா பண்ணாலும் தப்பு தான். அப்போ திருப்பி அதெல்லாம் இடிக்கணும். இதை ஓவர் கம் பண்ண முடியாது. இப்ப நீங்க பில்டிங் ஒண்ணு வாங்கிட்டு வேற மாதிரி கட்டியிருந்தா எப்படி பண்ணுவோம், இடிச்சு தான் கொடுக்கணும். இடிச்சு தான் பண்ணணும். ஆமா, பெயின் அது. ஓகே. அப்ப நான் இப்போ போன ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கூட கோயம்புத்தூர்ல என்ன கூப்பிட்டுருந்தாங்க, அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்தோம். அதில் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரக்சர் உள்ள போடணும், இடம் கொடுக்கல. ரெண்டாவது கார் பார்க்க நான் சொன்ன மாதிரி ஆஃபீஸ் ரூம் போட்டிருக்காங்க, டெரஸ்ல எலக்ட்ரிக் ரூம் எல்லாம் போட்டிருக்காங்க. பட் அவங்க பவர் கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பாங்க? அப்ப இடிக்கணும்னா மனசு சங்கடப்படுது. இப்போ நம்ம வந்து பில்டிங்ல மேல வந்து டெரஸ்ல கட்டிடுறாங்க, கீழே பேஸ் கிரவுண்ட் ஃப்ளோர்ல கார் பார்க்ல கேட்டாதான் ஒரு ஆஃபீஸ் போடணும், இல்லை மெய்டுக்கு வச்சுக்கணும், முடிச்சிடறாங்க. பட் ஆஸ் பர் டிராயிங் வந்து இருக்காது. இது வந்து வயலேஷன் தான். இப்போ அது வந்து சிசி கேட்பாங்க, G+3 மேல நெக்ஸ்ட் சிசி கேட்குறாங்க. சிசியில் வந்து அவங்க வந்து விசிட் பண்ணும்போது இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கு, நீங்கள் எல்லாம் பில்டிங்லாம் எடுத்துட்டு கூப்பிடுங்க சார் அப்படின்னு அவர் போயிடுவார். பட் இவங்க பில்டிங் எடுக்கிறதுக்கு வந்து மனசு வராது. ஏன்னா ஆர்கிடெக்டும் பில்டரும் சொல்லியிருப்பாங்க பண்ணிக்கலாம் சார் இந்த நேரத்தில் அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா சரியா போனா தான் இன்னைக்கு பில்டிங் அப்ரூவலோ ட்ரைனேஜோ எலக்ட்ரிசிட்டியோ எல்லா அம்யூனிட்டிஸும் கிடைக்கும். அப்போ நம்ம ரைட் வே போகிறது தானே பெட்டர். எக்ஸாக்ட்லி. எதுக்கு நம்ம அவுட் ஆஃப் வே போகணும் முதல்ல? ஓகே. அப்போ அந்த இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஹைலேஷன்லாம் பண்ணுறது வந்து இட் இஸ் பெட்டர். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா
எலக்ட்ரிசிட்டியோ எந்த ஒரு அம்யூனிட்டிஸ் வரணும்னா ரைட்வே போகிறது பெட்டர். சார் இப்போ ஜென்ரலா யூபிஎஸ்னு ஒன்று இருக்கு, டிஜின்னு ஒன்று இருக்கு, சோலார்னு ஒன்று இருக்கு, இன்வெர்டர்னு ஒன்று இருக்கு. இது எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே வேலையை தான் பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு? யூபிஎஸ் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்ற கேள்விக்கு வந்து, இப்போ ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருக்கீங்க, அதுக்கு வந்து இண்டிவிஜுவலாக ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு யூபிஎஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த யூபிஎஸ் உள்ளே இருக்கக்கூடிய பேட்டரி வந்து எப்போ டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு தெரியாது, எப்போ அது பர்ன் அவுட் ஆகுதுன்னு தெரியாது. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், சென்ட்ரலைஸ்டாக ஒரு யூபிஎஸ் போடலாம். அப்போ அந்த யூபிஎஸ் வந்து அந்த மெயின்டெனபிளாக இருக்கும். வாட்டர் இஷ்யூ இருக்குன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து அவங்க வந்து வாட்டர் போர் பண்ணிட்டு போவாங்க. மெயின்டெனன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகே. ஒரே ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு ஒன்று மட்டும் யூபிஎஸ் வாங்கிட்டு அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகே. இது மாதிரி மல்டிபிள் சோர்ஸ் அந்த கம்ப்யூட்டர்ஸ் கேட்ஜெட்ஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து சென்ட்ரலைஸ் யூபிஎஸ் பண்ணலாம். நீங்கள் இன்வெர்டர் கேட்குறீங்க, இன்வெர்டர் எங்கே யூஸ் பண்ணலாம்? ஒரு சின்ன வீடு இருக்குது, பவர் போயிடுது, டிஜி கிடையாது, இன்வெர்டர் யூஸ் பண்ணலாம். அதனால் இன்வெர்டர் வந்து வீட்டுக்குள்ளே பண்ணுறதுக்கு வந்து அது வந்து இன்வெர்டர் நீங்கள் ஆன் ஆஃப் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். பவர் போயிடுதுன்னா ஒரு செகண்ட் அதுக்கு ஆன் ஆகிற செகண்ட் தெரியும், ஆஃப் ஆகிட்டு திருப்பி வரும். அது வந்து இன்வெர்டர். யூபிஎஸ்ங்கிறது ஆன்லைன் மோடு. ஓகே. யூபிஎஸ் நீங்கள் வீட்லேயும் யூஸ் பண்ணலாம், வேண்டான்னு சொல்ல. பட் எங்கே யூபிஎஸ்னா அந்த கம்ப்யூட்டர் கேட்ஜெட்ஸோ இல்லை உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குது, அது வந்து பவர் சப்ளை கட் ஆகக்கூடாது. இப்போ இதில் இருக்க மெடிக்கல் யாரோ வீட்டில் வச்சுருக்காங்க, ஏதாவது கேட்ஜெட்ஸ் ஏதாவது வச்சுருக்காங்க, ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து யூபிஎஸ் வந்து மஸ்ட். ஓகே. பட் இன்வெர்டருக்கும் அதுக்கும் இதான் டிஃபரன்ஸ் இருக்குது. ரெண்டாவது மூணாவது வந்து விஷயம் வந்து லிஃப்ட் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நிறைய லிஃப்ட் வந்திருக்கு. லிஃப்ட்டை பொறுத்தவரை லிஃப்ட்டுக்கு வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணனா, லிஃப்ட் நீங்கள் போடணும்னு சொன்னால் ஒரு கன்சியூமர் அதுக்கு உண்டான ஒரு அந்த சேஃப்டி இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட முதல்ல நீங்கள் அப்ரூவல் வாங்குவோம். லிஃப்ட் நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு ஒரு ஏ ஃபார்ம், ஏல வந்து ஜிஹெச் வரலையும் இருக்குது அந்த ஃபார்ம்ஸ். அப்ரூவல் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷனுக்கு ஒரு வாங்கணும், எலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்கணும், அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். அதெல்லாம் நிறைய வேலை. அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லி சர்டிஃபிகேட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணணும். அதுக்கு ஒரு மினிமம் ஃபீஸ் கட்டணும். அப்போ சேஃப்டி ஒன்று. ஏன் அதை பண்ணணும்? ரெண்டாவது, இன்கேஸ் எனிதிங் ஹேப்பன், சம் ஆக்சிடென்ட் ஆச்சு, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போறீங்கன்னா பில்டிங்ல இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டிக்கு உங்களுக்கு கிடைக்கும். அது இந்த இஷ்யூ இருக்கு. லிஃப்ட்ல வந்து சம்திங் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னா நீங்க நாளைக்கு ஒண்ணுமே அப்ரூவலே வாங்காம எப்படி கிளைம் போட முடியும்? கிளைம்ல கேட்பாங்கல்ல, நாளைக்கு சேஃப்டி வாங்கிருங்க, லிஃப்ட்டுக்கு அப்ரூவல் வாங்கிருக்கேன்னு கேட்பாங்க. ஓகே. இந்த விஷயம் மேஜரா இந்த மிஸ்டேக்ஸ் சொன்னீங்க இல்லையா, கன்சியூமர்ஸ் இல்லை என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க, இது ஒரு மிஸ்டேக். அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை. லிஃப்ட்டுக்குன்னு ஒரு அப்ரூவல் வாங்கணுமா அப்படின்னு வாங்கிதான். அது யாரும் நான் பண்ணுவாங்கன்னா லிஃப்ட் எரெக்ட் பண்றவங்களே வாங்குறாங்க. இல்லைன்னா அவங்க வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ் வச்சிருக்கிட்டு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. சரியா இருக்காங்க செக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டரேட்லேருந்து வர சொல்லி அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி டிஃபெக்ட் ரிப்போர்ட் கொடுத்து எல்லாம் கொடுத்து சேஃப்டி கொடுத்ததுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணணும். இது ஒரு ப்ரொசீஜர். அதே மாதிரி சோலார் இருந்தாலும் சரி, ஜென்ரேட்டர் இருந்தாலும் யாருக்கும் வந்து நம்ம இந்தியாவில் வந்து 10 கிலோவாட்டுக்கு மேலே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கொடுக்கல. ஓஹோ. அதனால நீங்கள் ஒரு மோர் தென் 10 கிலோவாட் அண்ட் அபோவ் அப்படின்னா ஒரு ஜென்ரேட்டர் வச்சுருக்கீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு அப்ரூவல் வாங்கணும். லைசன்சிங் போர்டுன்னு ஒன்று இருக்குது, அவங்கள கொடுத்து அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் தான் அதை ஆப்ரேட் பண்ணணும். அது எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ்டு பீப்புள் வச்சு நீங்கள் பண்ணுறது வந்து பெட்டர். அதே தான் சோலாருக்கும் சரி. சோலார் நீங்கள் போடுறீங்கன்னா 9.9 வரையும் பண்ணலாம். 10 கிலோவாட்டுக்கு மேலே போனால் கவர்மெண்ட்டில் அப்ரூவல் வாங்கி தான் பண்ணணுன்றது ரூல். ஓகே. இது பண்ணணும், எல்லாரும் கன்சியூமர்ஸில் பண்ணணும். ஏன்னா இது நிறைய பேர் தெரியலன்னா அவங்க போட்டுடுறாங்க. ஓகே. சம்திங் ஹேப்பன்ஸ். இது வந்து இபிலையும் பார்த்தீங்கன்னா 10 கிலோவாட்டுக்கு மேலே போட்டிங்கன்னு தெரிஞ்சால் அவங்களும் அதை கேட்பாங்க, சேஃப்டி இருக்கா அதுக்கு கொடுத்தாதான் நீங்கள் வந்து கிரிட்ல கனெக்ட் பண்ணணும். ஓகே. நம்மளாம் கனெக்ட் பண்ண முடியாது. ஏன் இஷ்யூ அப்படின்னா, ஏன் கனெக்ட் பண்ண என்ன ப்ராப்ளம்? இப்போ இன்வெர்டர் யூபிஎஸ் எல்லாம் கூட கனெக்ட் பண்ணுறீங்க. இன்கேஸில் கனெக்ட் பண்ணி மீட்டர் வழியாக ரிவர்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, பில்லர் பாக்ஸ் போகும் இந்த சப்ளை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேட்டர் போடுறீங்க, ஜென்ரேட்டர்லேருந்து சப்ளை ரிவர்ஸ் ஆகி சம்திங் ஹேப்பன்ஸ், ரிவர்ஸ் ஆகி மீட்டர் வழியாக ரிவர்ஸ் ஆகி பில்லர் பாக்ஸ் போகும். பில்லர் பாக்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் போகும் 14 வோல்ட். அங்கேருந்து 11,000 வோல்ட்டாக மாறுது. ஓகே. லைனுக்கு போயிடும். லைனில் யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஆஃப் பண்ணது வேற எங்கேயா இருக்கும், சப்ஸ்டேஷன் எல்லாம் எங்கே இருக்கும். இந்த லைன் ரிவர்ஸ் ஆச்சுன்னா 11,000 வோல்ட் தான் வந்து எலக்ட்ரிக் அவுட் ஆகும், டேமேஜ் ஆகும். ஆனால் அவங்களுக்கு எங்கேருந்து சப்ளை வந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. அதனால தான் அந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸுங்கிறது
யூபிஎஸ் இருந்தாலும் இன்வெர்டர் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும், வெளியில் போகக்கூடாது. சோலார் இருந்தாலும் சரி, டிஜி இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும், வெளியில் போகணும்னு நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. புரியுது. அதான் அடாப்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்து ஆக்சிடென்ட் வந்து அவாய்ட் பண்ண முடியும். அதனால தான் அந்த சேஃப்டிங்கிற உள்ளே கொண்டு வராங்க. யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஈவியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் பவர் அமைச்சிங்கன்னா என்ன பண்ண முடியும்? they can find out. ஓகே. அந்த மாதிரி இஷ்யூ ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குன்றதுனால அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க கவர்மெண்ட்ல. சூப்பர். இப்போ எப்படிலாம் வந்து ஒரு கன்சியூமர்னால பவரை சேவ் பண்ண முடியும் சார்? பேசிக் திங், வீடு எடுத்துக்கோங்க. வீட்டில் ஒரு 4 ஏசி இருக்கும். எல்லாருக்கும் ரிமோட் ப்ரொவைட் பண்ணிடுறீங்க. ரிமோட்லேயே வந்து ஏசி ஆன் ஆஃப் பண்ணிப்பாங்க. அப்போது நடுவில் வந்து ஒரு ஸ்டெபிளைசர் உள்ள வச்சுருக்கோம். இந்த ஸ்டெபிளைசர் பார்த்தீங்கன்னா எப்போ ஆன்லேயே தான் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா சூடாக தான் இருக்கும். அப்போ ஹீட் இருக்குன்னாவே அங்கே பவர் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பவர் கன்சம்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு ஒன்றும் இல்லை, நீங்கள் சார்ஜர் போடுறீங்க செல்ஃபோனுக்கு, வெறும் அந்த செல்ஃபோனை மட்டும் எடுத்து வந்து சார்ஜ்லேயே இருக்கு. அப்போ அந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு, அதுவும் ஒரு பவர் கன்சம்ஷன் தான். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு ஸ்டெபிளைசர் ஆன்லேயே இருக்குன்னா, ஒரு ஸ்டெபிளைசரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சார்ஜர் உங்களுக்கு ஆன்ல இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த கன்சம்ஷன் வந்துட்டு தானே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. எக்ஸாக்ட்லி. இது வந்து மேக்ஸிமம் வீட்டில் பார்த்தீங்கன்னா நானும் பார்க்குறேன் ஆன்ல தான் இருக்கு. அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மோட்டர் பட் தண்ணி வெளியில் போயிட்டே இருக்கும். அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க, இல்லை வெளியில் எங்கே போயிருப்பாங்க, யாரும் ஆன் பண்ண முடியாது. பக்கத்து வீட்டுக்கு சொன்னான்னா கூட ஆஃப் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ நிறைய 3500 rupees 4000 rupeesக்குள்ள அதுக்கு ஒரு கேட்ஜெட்ஸ் இருக்கு. அதே ஆட்டோவில் ஆன் ஆஃப் ஆகிக்கும். நீங்கள் அதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு பவர் சேவிங். அது மாதிரி டியூப் லைட்டோ ஏதோ இருக்கு, தேவையில்லாத இடத்துல வந்து ஃபேனோ லைட்டோ அவசியம் இல்லை. எழுந்து போயிருப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா ஃபேன் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அது ஆஃப் பண்ணணும்னு தோணாது. அது மாதிரி நிறைய ஆஃபீஸஸில் நிறைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் வந்து உள்ள டாய்லெட் எல்லாம் உள்ள போகிற பார்த்தீங்கன்னா சென்சார் வச்சுருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அதெல்லாம் போட்டால் இன்னும் நிறைய பவர் சேவிங் இருக்கும். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஏசிலேருந்து ஆரம்பிச்சு ஈவன் கடைசி இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணுறீங்க, கேஸ் வந்துட்டே இருக்கு, ஸ்மெல்லுல நமக்கு தெரிஞ்சு போகுது கேஸ் லீக் ஆகுதுன்னு. பேரண்டிஸ்ல எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரியாது, நம்ம தான் சென்ஸ் பண்ணணும். ஓகே. அது மாதிரி மோட்டர்லேருந்து ஆரம்பிச்சு லைட்டு ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணணும். ஃப்ரிட்ஜு நீங்கள் அடிக்கடி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறீங்க, க்ளோஸ் பண்ணுறீங்க, மேண்டேட்ரி இது. பட் நீங்கள் எத்தனை முறை ஆன் ஆஃப் ஆகிட்டே இருக்கோ அது கன்சம்ஷன் வந்து தான் இருக்கும். அப்போ குறைவான நேரத்தில் நீங்கள் பண்ணணும்னா உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து பொருளை வெளியில் வச்சுக்கணும். ஓகே. அப்போ பவர் சேவிங் இருக்கும். ஓகே. இந்த மாதிரி ஹீட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லேயே இருக்கும். அவங்க இப்போ 24 hours ஆன்ல தான் இருக்கும். அது ஏசியும் சரி ஹீட்டரும் பார்த்தீங்கன்னா ஆன்லேயே இருக்கும். அது கட் ஆஃப் வந்து ஆட்டோமேட்டிக் தண்ணியோட டெம்பரேச்சர் குறைஞ்சோன்னா ஆன் ஆகிடும். நீங்கள் இல்லைனாலும் அது ஆன் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த ஏசி, கெய்சர், லைட் அண்ட் ஃபேன்ஸு, ஸ்டவ்ஸ், நியூ கேட்ஜெட்ஸ், இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியோஸ், நிறைய ஹோம் தியேட்டர்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் ஆஃப் பண்ணணும். டிவி கூட பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் ஆஃப் பண்ணி வச்சு போயிடும். ஆமாம். ஆனால் அந்த வந்து சுவிட்சில் ஆஃப் பண்ணி மெயின் ஆஃப் பண்ணால் தான், அதர்வைஸ் இந்த இது வந்து ஆன்ல தான் இருக்கும். செல்ஃபோன் வந்து எப்போ ஓடிட்டே தானே இருக்கு, நம்ம தூங்கினாலும் ஆன்ல தானே இருக்கு, ஓடிட்டே தானே இருக்கு. அப்போ பேட்டரி ட்ரைன் ஆகிட்டு தானே இருக்கு. அது மாதிரி இது வந்து கன்சம்ஷன் அதிகமாகணும்னா இந்த கேஸில் நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சா தான் கன்சம்ஷன் வந்து கம்மியாகும். இப்போ ஃபியூச்சர்ல இந்த பில்டிங்ஸ்லாம் எலக்ட்ரிக்கல் வைஸ்ல எப்படி இவால்வ் ஆகும்னு சொல்லிட்டு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு சார்? ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ கிரீன் பில்டிங், ஃபர்ஸ்ட் கிரீன் பில்டிங் பார்த்தீங்கன்னா பாம்பேல கார்டே தான் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. நான் கூட போன வாரம் ஒரு வேல்யூவேஷன், நேஷ்னல் வேல்யூவேஷனில் போயிருந்தப்போ க்ரீன் பில்டிங் வந்து டாபிக் நிறைய இருந்தது வேல்யூவேஷனில். அது எப்படி வேல்யூவேட் பண்ணுறது, அது க்ரெடிபிலிட்டி எப்படி கொடுக்குறது வேல்யூவேஷனில் இப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஏசி, லைட்டிங்கு, ஓப்பன் லைட்டிங் இந்த மாதிரி கொடுக்குறது தான் இன்றைக்கி ஃபியூச்சர் பில்டிங். அதில் ஃபேஷியெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மாதிரி வெளியே இருக்க கேட்ஜெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைன் போர்ட்ஸ் இருக்குது. இந்த சைன் போர்ட்ஸ் வந்து எப்போல்லாம் ஆன் ஆஃப் பண்ணணும் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது. அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த ஃபியூச்சரில் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சோலார் இப்போ மேலே போடுறாங்க, இப்போ அதுக்குன்னு தனியாக பிளான் பண்ணுறதுனால சோலார் பின்னாடி போடும்போது அது ஈஸியாக இருக்கும். அந்த பில்டிங் பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ சைட் பேனலிங் கூட சோலார் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி வந்தாலும் ஃபியூச்சர் அப்படிலாம் இருக்கலாம்னு தோணுது. சார் லாஸ்ட் கொஸ்டின் சார், இப்போ நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? ஆடியன்ஸ் பொறுத்தவரை இன்னைக்கு மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எலக்ட்ரிசிட்டி பொறுத்தவரை மெயின்டெனன்ஸ், இப்போ கார் வாங்குறீங்க, வேறு ஏதாவது பொருள் வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஆனால் எலக்ட்ரிசிட்டியில் வந்து ஃபிட் அண்ட் ஃபர்கெட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க எல்லாருமே. பட் அது இருக்கக்கூடாது. மெயின்டெனன்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் எர்த்திங்லேருந்து மீட்டர் சைடில் என்ன இருக்குது,
அதெல்லாம் கனெக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, ஏதாவது லூஸ் கனெக்ஷன், நியூட்ரல் வந்து சின்ன லூஸ் கனெக்ஷன் இருந்ததுனாவே டோட்டல் கேட்ஜெட்ஸ் வந்து 440 ஆகிடும். எலக்ட்ரிக்கல் வந்து 2 விஷயம்தான் ஃபயர் ஆகிறது. ஒன்று வந்து லூஸ் கனெக்ஷன், ஹீட் ஆகும், ஃபயர் ஆகும். இன்னொன்று வந்து ஓவர்லோடில் அந்த வயர் விஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் ஆகும். அதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த கவர்மெண்ட்டில் வந்து இந்த மேனுஃபேக்சர்ஸில் முன்னாடி பிவிசி இருந்தது, பிவிசிக்கு அப்புறம் எஃப்ஆர் ஃபயர் ரிட்டார்டன்ட் வந்தது, ஃபயர் ரிட்டார்டுக்கு அப்புறம் லோ ஸ்மோக் எஃப்ஆர்எல்எஸ் வந்தது. இப்போ கவர்மெண்ட்ல ரூல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒயர் ஃபுல்லாமே ஹாலஜன் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஒயர், அதாவது எரியும் இருக்காது, கருவும் இருக்காது, டாக்ஸிக் கிடையாது. ஏன்னா ஒரு இப்போ ஃபயர் ஆகுது அப்படின்னா அந்த வயர் எரியுது அப்படின்னா அது வந்து டாக்ஸிக்ன்றதுனால மூச்சு அடைக்குது, அதனால தான் இறந்து போகிறாங்க. ஓகே, இந்த புகை வருது, இந்த புகையில வந்து மூச்சு அடைக்குது, அதனால கார்டியக் அரெஸ்ட் ஆனவுடனே இறந்து போயிடறாங்க தான் இஷ்யூ. இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை எப்படி மாற்றணும் அப்படின்னா, ஹாலஜன் ஃப்ரீன்னு இப்போ ஒயர் இருக்கு, அதை தான் போடணும்னு சொல்றாங்க. இப்போ நேற்று கூட ஒரு ஆந்திராவில் ஒரு பார்த்தேன், தேர் யூசிங் ஹாலஜன். டிஃபால்ட்டாக அவங்க ஹாலஜன் வாங்க தெரியல என்ன வயர் வாங்கியிருக்கீங்கன்னு காமிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த ஓனர் அக்செப்ட் பண்ணுங்க. இல்லை மேக்ஸிமம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5% 7% தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனால் அவங்க டோட்டல் பில்டிங்கோட வேல்யூ பார்க்கும்போது இட் இஸ் நெக்லிஜிபிள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் பாட்காஸ்ட். ஸோ இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் முருகன் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் சோலார் போடணும், எங்கே யூபிஎஸ் போடணுன்ற மாதிரிலாம் நிறைய சொன்னார், எப்படியில் எனர்ஜி எஃபிஷியன்ட்டாக யூஸ் பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியணும்னா நான் மிஸ்டர் முருகனுடைய கான்டாக்ட் டீடைல்ஸை நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஐ ஹோப் திஸ் வில் பி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ. இந்த இன்ட்ராக்ஷன் நல்லா இருந்தது, எனக்கு தெரிஞ்சு எல்லாம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அகெயின் முருகன், எம்பி பவர் கன்சல்டன்ஸ், சைதாப்பேட்டை. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் முருகன். தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக எங்களுடைய ஆடியன்ஸ்க்கு நீங்கள் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. தேங்க்யூ வெரி மச் சார்.